சங்கீதம் 45 நம்ம மாறி மாறி வாசிக்க போறோம். അതിന്റെ தலைப்பில் எப்படி எழுதியிருக்கு? சொஷானியும் என்னும் வாக்கியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரருக்கு உள்ள ராகத்திலே இவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவம் ஆகிய உம்முடைய பட்டயத்தையும் நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீரை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிறோம். உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகளுக்குள்ள அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசுத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகின் மேல் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரதி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை போர் சரிகையாயிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அந்த ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். சேர்ந்து வாசி. உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை இது ஒரு நேசப்பாட்டாகிய சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கவிதை. அல்லேலூயா, கவி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்றாங்க, என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அல்லேலூயா. இந்த கவி ஒரு ராஜா, அதுக்கப்புறம் ஒரு ராஜகுமாரதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்களை வைத்து பாடப்படுகிறது. ராஜகுமாரத்தின்னா ராஜாவுண்ட அல்லேலூயா மனைவியாக போகிறவள். அல்லேலூயா அப்படின்ற இதுல கோணத்துல அதை பாடப்படுகிற காரியங்களா இருக்கிறது. அல்லேலூயா. இது எதை காட்டுது அப்படின்னா பரிசுத்த மணவாட்டி சபையிலையும் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவராய் கிறிஸ்து, மணவாளனாகிய கிறிஸ்து, அல்லேலூயா ராஜாதி ராஜாவையே கிறிஸ்துவையும் அல்லேலூயா இது ஒரு ஒப்புமைப்படுத்தி காட்டுகிற காரியங்களாக நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ பிறந்த இடம், அல்லேலூயா நீ வளர்ந்த இடம், அல்லேலூயா அதெல்லாம் மறந்துடணும். அப்பதான் ராஜா உன் அழகின் மேல பிரியப்படுவார்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இது அந்த காலத்துல இருக்கிற ஒரு கல்ச்சர். அல்லேலூயா. அதான் இங்க விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்த, ஆனா நீங்க அங்க போகும்போது, இஸ்ரவேல்ல நீங்க போகும்போது பைபிள்ல நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறது. ஆபிரகாமையும் சாராவையும் பாருங்க. அபிரகாமுண்ட ஒரு தகப்பன் தாய், ஒரு இன்னொரு தாய் சகோதரியாக தான் வரும் சாரா. அல்லேலூயா. இன்னொரு தாய் டிஃபரெண்ட், தகப்பன் ஒரே. அப்போ அவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பைபிள்ல எங்கேயாவது சொல்லியிருக்கா திரும்ப பிறந்த வீட்டுக்கு போனதாகவோ விசாரித்ததாகவோ எதுவுமே? அல்லேலூயா. அது அடுத்து அதே மாதிரிதான் லாபான் வீட்டில இருந்து நம்முடைய மனைவி வரும்போது எப்படி அதுக்கப்புறமா இங்க இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க போனதாக சரித்திரம் இல்லை. யாக்கோபுடைய அங்கேயும் அதே மாதிரிதான். 2 குமாரத்திகளும் தகப்பனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? அங்க போனதாக. அப்ப அந்த கோணத்துல வைத்துதான் இப்ப நம்மளும் அல்லேலூயா ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறோம். இங்க இருந்து இந்த பூமியில இருந்து ஆமென் அல்லேலூயா இந்த பூமியை மறந்து வாழ்ந்தாதான் கிறிஸ்துவின் பூர்ண மணவாட்டியில அல்லேலூயா ஒரு அங்கீகாரத்துக்குள்ள நம்ம வர முடியும் அப்படின்றத அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமின்றது நமக்கு சொந்தமானது
அல்ல. அல்லேலூயா. நம்ம இங்க பிறந்திருக்கலாம், இங்க வளர்ந்திருக்கலாம், இங்க உள்ள கல்ச்சர்ல இருக்கலாம், இங்க. ஆனா பரலோகத்தின் மகிமையை பெற்று நம்ம நீ பரலோகத்துக்கு ஏற்றாப்புல. அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். எஸ்தர் வந்து சாதாரண ஒரு மொர்தெகாய்ன்ற ஒரு பிள்ளையாக, அதாவது அவங்களுடைய அவங்க யாரோ ஒரு அங்கிள் அந்த மாதிரி யாரோ வரும், அண்ணன் மகன் அப்படின்னு அங்கிள் வச்சுக்கோங்க, சரியா? அப்போ அவங்க சாதாரணமா தான் இருந்தாங்க. டெய்லி அவங்கள்ட்ட வேலை என்னவா இருக்கும்? அவங்களோட வேலை என்னவா இருக்கும்? அவருக்கு சமைச்சு போடுறது, துணியை கழுவுறது, அப்படித்தானே? அவங்களுக்குள்ள காரியங்கள், அவங்களுக்குள்ள அயலார்களோட பேசுவது, மற்ற காரியங்கள், வீட்டு ஒழுங்குகள காரியங்கள் எல்லாம் பார்ப்பது, இதுதான் ஒரு எஸ்தரா இருந்தாங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. என்னைக்கு ராஜா அரண்மனைக்குள்ள போனாங்களோ அன்னையில இருந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க? ராஜா அரண்மனைக்குள்ள போனோட ராஜாங்கத்துக்குரிய ஒரு மகிமைக்கு ஏற்றாப்புல மாறும். அதுக்குதான் அந்த பிரிப்பரேஷன் டே. அல்லேலூயா. ஏகாயின வசத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த ராஜாங்கத்துக்குரிய எல்லாவற்றையும் படிக்கணும். அதுக்கு நடுவில் என்னெல்லாம் வரும் தெரியுமா? சட்டத்திட்டங்கள் வரும். ஆமென். அதுல இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த காலத்துல இருக்கிற வக்கீலை விட அதிகமா அவங்களுக்கு இருக்கும். அந்த சட்டத்தை மீறினா கொன்றுவாங்க. அல்லேலூயா. ஈவன் அவங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? இந்த காலகட்டங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க ராஜாவின் முற்றத்துல போக கூடாது, அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ரைட்டா இல்லையா? அதுக்கு முன்னால சாதாரணமா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சட்டம் தெரியல. ரைட்டா இல்லையா? அது தெரியாது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. பட் அந்த அரண்மனைக்குள்ள வரும்போது அந்த அரண்மனைக்குள்ள ஈர்க்க வேண்டிய ஒரு ராணி பதவிக்கு நேராக தன்னை எக்யூப் பண்ணிக்கிறது. புரியுதா இல்லையா? அதுக்குதான் அந்த ட்ரைனிங் பீரியட். தி சேம் வே நம்மளும் அந்த ட்ரைனிங் பீரியட்ல பரம ஈவை ருசி பார்த்து இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. அப்ப அந்த பரம ஈவுக்கு நேராக நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் ஏகாயாவிய பரிசுத்த ஆவியம் நம்மளை என்ன செய்யறாரு? ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வர்றாரு. எதற்காக ட்ரெயின் பண்றது தெரியுமா? இந்த உலகத்துக்காக அல்ல, பரத்துக்குரிய மனவாட்டியாக. அல்லேலூயா. பிதாவுக்கு குமாரத்தியாக. அல்லேலூயா. மணவாளனுக்கு மனைவியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி எக்யூப் பண்றாங்க. ஒரு அந்த அகசுரு ராஜா எத்தனை நாட்டுக்கு ராஜாவா இருந்தா? 127 நாடுகள். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ராஜாவின் மதிப்பு பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்து தேசம் முதல், இந்தியாவும் அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா. இன்னைக்கு அந்த எத்தியோப்பியா இப்ப இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. எத்தியோப்பியோட தோலை வைட்டாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வசனம் இருக்குது. புரியுதா? அப்ப எத்தியோப்பியன் வந்து அந்த காலத்துல ஒருவேளை ஆப்பிரிக்காவா இல்ல வேற எந்த ஒரு ராஜ்யமா இருக்கலாம். ஒரு எண்டு டு இன்னொரு எண்டு வரைக்கும் 127 ராஜ்யங்களுக்கு ஒரு ராஜாவா இருந்தால் அந்த இடத்துல அந்த பதவிக்கு போகிற ஒரு ராணிக்கு எவ்வளவு எக்யூப் ஆக வேண்டும் என்று நம்ம பார்த்துக்கணும். ரைட்டா இல்லையா? எவ்வளவு படிக்க வேண்டும். நம்ம எல்லாம் சாதாரணமா ஒரு 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு அவங்க ஒரு இன்ஜினியரிங்ல வந்து ஜஸ்ட் கொஞ்சோண்டு தான் படிக்கிறோம். கற்றது கையளவுன்னு சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு தான் படிக்கிறோம். அவங்களுக்கு அதெல்லாம் படிக்கணும். அந்த ராஜாங்கத்தை நடத்தணும் அப்படின்னா அவங்க எல்லாமே படிக்கணும். ரைட்டா இல்லையா? ஆமென். பயங்கரமான ட்ரைனிங் இருந்திருக்கும். நான் என்னோட கற்பனையில் நினைக்கும் பயங்கரமான ட்ரைனிங் இருந்திருக்கும். பைபிள்ல நம்ம பார்க்கும்போது நார்மலா வாசிக்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? ஜஸ்ட் அவங்களை அலங்காரப்படுத்திக்கிட்டாங்க, ராஜாவுக்கு பிரியமுள்ளவர். அப்படி இல்ல, ஞானத்துல தேர்ந்தவங்களா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. 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 ராஜாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு முதல்ல தெரியணும். ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியணும். எந்த நேரத்துல ராஜாவை அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும். அல்லேலூயா. ராஜா என்ன மூட்ல இருக்கிறாருன்னு தெரியணும். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த 1 இயர்ல எப்படி இதெல்லாம் படிச்சாங்கன்னே தெரியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை மந்திரிமார் இருக்கிறாங்கன்னு தெரியணும். அல்லேலூயா. எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஜனத்தொகை எத்தனை இருக்குன்னு தெரியணும். அல்லேலூயா. எத்தனை படை வீரர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியணும். எங்க எல்லாம் தப்பி போகும் வழிகள் இருக்குன்னு தெரியணும். கோட்டை எத்தனை பேர் பாதுகாக்கிறாங்கன்னு தெரியணும். எத்தனை வாசல்கள் இருக்குன்னு தெரியணும். எதிரி நாடு எங்க எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் எதிரின்னு தெரியணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காலால் படக்கிற எத்தனைன்னு தெரியணும். யானையில ஏறுறவங்க எத்தனை பேர்னு தெரியணும். ஒட்டகத்துல பயணிக்கிறோம், குதிரையில பயணிக்கிறோம் எத்தனைன்னு தெரியணும். அல்லேலூயா. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நம்ம 4 வருஷம் இல்ல 50 வருஷம் படிச்சாலும் அதெல்லாம் 127 ராஜ்யங்கள எத்தனை மந்திரிகள் இருந்திருப்பாங்க. 127 குறும் ராஜாக்கள் அவருக்கு எல்லாத்துக்கும். அப்ப இந்த ராஜாவோட மனைவிக்கு இவ்வளவு ஒரு எக்யூப் ஆகணும் அப்படின்னா பரம ராஜாவுக்கு மனவாட்டியாக நம்ம எல்லாம் அந்த பரம ஈவுக்கு நேராக
எவ்வளவு எந்த மட்டும் நம்ம அல்லேலூயா எக்யூப் ஆகணும் அப்படின்றதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் இந்த இடத்துல அதை சொல்ல வர்றது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். குமாரத்தி, நீ என்ன செய்யணுமா, ராஜாங்கத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நீ என்ன செய்யணும், போக்கஸ் பண்ணணும்ன்றதா அதுல சொல்லப்படுகிறது. அடுத்து 11வது, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ஆமென். அங்க போய் மக்கா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு அவங்க மக்கா இருக்கிறாங்க, ஒண்ணுமே இத்தனை காலம் சொல்லி கொடுத்துட்டு அதெல்லாம் மண்டையில ஏறவும் இல்ல, சரியா, அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா, ஆமா தானே, சொல்லி கொடுத்த காரியங்கள் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அடுத்து நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வரல, என்ன ஆக போறோம் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வரல. இவ்வளவு பெரிய நாடு முன்னால இருக்கு அப்படின்றது அந்த அந்த இது உள்ள வரல, அந்த ஸ்பிரிட் உள்ள வரல உங்களுக்குள்ள அப்படின்னா, அல்லேலூயா, ராஜா என்ன பண்ண மாட்டாரு, ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரும்போது ஒரு பெரிய மகிமை அது. அல்லேலூயா, அவர் எல்லாத்தையும் செக் பண்ணுவாரு. அல்லேலூயா, நின்னாலே அவருக்கு தெரிஞ்சிடும். அப்பேற்பட்ட நாடுகளுக்கெல்லாம் ராஜா வந்து அவர் எவ்வளவு இன்டெலிஜென்டா இருப்பாரு தெரியுமா? அல்லேலூயா, துபாய் என்ற ராஜா இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலதான் இன்னைக்கும் தலையா நிக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி இன்னும் நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அளவு ஒரு ராஜா எதிர்பார்க்கிற வண்ணமாக அந்த ராணி மாறணும் அப்படிங்கறது வசனம். அதுதான் நமக்கும் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ராஜா எதிர்பார்க்கிற ராஜாவுக்கு ஒத்ததாக. அல்லேலூயா, இம்மைக்குரியதுல நம்ம எக்யூப் ஆகி பிரயோஜனம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 70 இயர்ஸோட முடிஞ்சிருது. மறுமையில வந்து 1000 எட்டனெல்லாம் நம்ம வாழ போறோம். சோ நம்மளுடைய போக்கஸ் அதுக்கு நேராக நம்மளை எக்யூப் பண்ண வேண்டும் அப்படின்றத அந்த இடத்துல வருது. அடுத்து 12ல, தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாகவும், அடுத்து சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ஆமென். அவங்க எல்லாம் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜா அரண்மனை பிரவேசிப்பார்கள். அந்த நாள் இன்ப 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 நாள், இந்த நேசு ராஜவானில் தோன்றும் நாள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த நாள் இன்பம். அந்த நாள தான் இங்க சொல்லியிருக்கு, அவர்கள் மகிழ்ச்சியோடு களிப்போடு எங்க ராஜ அரண்மனைக்குள்ள பிரவேசிப்பார்கள். அப்படி ஒரு நாளுக்காக தான் இந்த மணவாட்டி எக்யூப் ஆகிக்கிட்டே இருக்குது. அவன் காத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மணவாட்டி சபைக்கு இதன் மூலமா சொல்லப்படுகிறதுனா, ராஜா பூர்ண அழகுள்ளவர், அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர். அவன் மணவாட்டி சபையை எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை அந்த கேப்பபிலிட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா இனி வளர்த்திக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். ரைட்டா இல்லையா? அவன் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அடையணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. நம்மளும் அவர் மாதிரி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் தேவன். ஆமென். அல்லேலூயா. தம்முடைய குமாரனுக்கு கண்டு வைத்திருக்கிற அவன் மணவாட்டி சபை அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.